எல்லோருக்கும் வணக்கம். நாம் போன வீடியோவில் வந்து 5 இடைச்சொற்களை பார்த்தோம். அந்த 5 இடைச்சொற்களில் முதல் இடைச்சொல் வந்து கே பாஸ். அந்த கே பாஸ்ங்கிற இடைச்சொல் வந்து எப்படி வாக்கியங்களில் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இந்த இடைச்சொல்லை பயன்படுத்தி வேறு வார்த்தைகளோ வேறு சென்டென்ஸ்களோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். அதில் முதல் வாக்கியம் வந்து मंदिर के पास तालाब है. मंदिर के पास तालाब है. मंदिर அப்படின்னா கோவில். மந்திர் கே பாஸ் அப்படின்னா கோவிலுக்கு அருகில். தாலாப் அப்படின்னா குளம்னு அர்த்தம். மந்திர் கே பாஸ் தாலாப் ஹே, கோவிலுக்கு அருகில் குளம் உள்ளது. தாலாப் அப்படின்னா குளம். आपके पास कितने रुपये है. आपके पास कितने रुपये है, உங்களிடம் எவ்வளவு ரூபாய் உள்ளது. आपके पास कितने रुपये है, உங்களிடம் எவ்வளவு ரூபாய் உள்ளது. कितने அப்படின்னா எவ்வளவுன்னு அர்த்தம். சரிங்களா? क्या मोहन के पास किताब है. क्या मोहन के पास किताब है, என்ன மோகனிடத்தில் புத்தகம் உள்ளதா. क्या அப்படின்னாலே அது கேள்வி வாக்கியம் தான். மோகன் கே பாஸ் அப்படின்னா மோகன் இடத்தில். கிதாப் ஹே அப்படின்னா புத்தகம் உள்ளதா அப்படின்னு அர்த்தம். कुमार का घर डाक घर के पास है. कुमार का घर, குமார் உடைய வீடு. கா வந்திருக்கு பார்த்தீங்களா? குமார் உடைய வீடு. டாக்கர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்னு அர்த்தம். சரிங்களா? டாக்கர் போஸ்ட் ஆஃபீஸ். தபால் அலுவலகத்திற்கு அருகில் உள்ளது. டாக் கர் கே பாஸ் ஹே, தபால் அலுவலகத்திற்கு அருகில் உள்ளது. குமார் கா கர் டாக் கர் கே பாஸ் ஹே, குமாருடைய வீடு தபால் அலுவலகத்திற்கு அருகில் உள்ளது. मंदिर के पास तालाब है, கோவிலுக்கு அருகில் குளம் உள்ளது. आपके पास कितने रुपये है, உங்களிடம் எவ்வளவு ரூபாய் உள்ளது. क्या मोहन के पास किताब है, என்ன மோகனிடத்தில் புத்தகம் உள்ளதா. குமார் கா घर डाक घर के पास है, குமாருடைய வீடு தபால் அலுவலகத்திற்கு அருகில் உள்ளது. சரிங்களா? நீங்கள் வேறு வார்த்தைகளை போட்டு வாக்கியங்களை அமைக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.